ஹலோ நண்பர்களே, இந்தியாவிலிருந்து யுஏஇ அமீரகத்திற்கு 2 மணி நேரத்தில் போகிற மாதிரி கடலுக்கடியில் ஒரு வழித்தடம் ஏற்படுத்தப்பட இருக்கு. ஹம்தான் அவர்கள் இந்தியாவிற்கு வந்திருந்தாங்க. அது சம்பந்தமான முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். 5 வருடம் வரைக்கும் பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்க அமீரக அரசு முடிவு செய்திருக்காங்க. அமீரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள்லேயும் குழந்தைகள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது தடை விதிக்கப்பட இருக்குது. அது சம்மந்தமாகவும் முக்கியமான அப்டேட் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. முதல் செய்தி, அமீரகத்தில் ஸ்கூலில் இனிமேல் மாணவர்கள் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சர்க்குலர் வெளியாயிருக்கு. நடப்பு கல்வியாண்டு 2024 மற்றும் 25 திட்டமிட்டபடி ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கும் அப்படின்ட்டு கல்வி அமைச்சகம், அமீரகத்தினுடைய கல்வி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மொபைல் ஃபோனு அதேபோல் மொபைல் அல்லாத எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதையுமே பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். எல்லாருமே கண்டிப்பாக எல்லா நாட்களுமே அமீரகத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு வருகை தரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தேவை ஏற்பட்டால் மட்டும் லேப்டாப் மடிக்கணினிகளை யூஸ் பண்ணுறதற்கு ஆசிரியர்கள் அனுமதி கொடுக்கலாம். அமைச்சகம் அதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, பாகிஸ்தானியர்களுக்கு விசா தடையை கொஞ்ச நாளாக அமீரகம் வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா, பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடியவங்க ஏமாற்றி, அதாவது அவங்க ஒரு முறை இங்கேருந்து போகும் பொழுது ஃபிங்கர் வைத்து அவங்க நாடு கடத்தப்பட்டு அனுப்பப்பட்டிருப்பாங்க. அவங்க திரும்ப ஏமாற்றி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அழித்து இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டு நிறையா போலியான முறையில் விசாவை எடுத்து அமீரகத்திற்கு வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால் அமீரகம் பாகிஸ்தானியர்களுக்கு விசா தடை அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. நேற்று இதற்கு தடையை விலக்கி 5 வருடம் வரைக்கும் பாகிஸ்தானியர்கள் விசா எடுத்துக்கலாம். அதேபோல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, அமீரகத்தில் படிப்பதற்கு இந்த மாதிரியான விசாக்கள் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்படுவதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை அமீரகம் மற்றும் பாகிஸ்தானுக்கான அந்த எம்பசிகள் இணைந்து அறிக்கைகளாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்த செய்தி, அமீரகத்தினுடைய இளவரசர் ஹம்தான் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்தாங்க. இந்த வருகைக்கு பிறகு நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்கு. இந்தியாவிற்கும் அமீரகத்திற்குமான ஒப்பந்தங்கள். இதில் முக்கியமானதாக கருதப்பட்ட அந்த கடல் வழி பாதை அமைப்பது குறித்து ஏதாவது வெளியாயிருக்கா அப்படின்ட்டு நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இந்தியாவினுடைய ஊடகங்கள் பல இனிமேல் அமீரகத்திற்கு இந்தியாவிலேருந்து 2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது இந்திய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் அது பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. அதாவது நடைமுறையில் இன்னும் எந்த ஒரு அறிவிப்புகளும் அங்கீகாரமும் அதற்கு கொடுக்கப்படலை. 2018 இதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு இன்னும் ஆய்வு நிலையில் தான் இருக்குது. முழுமையாக அது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அறிக்கைகளும் அறிவியல் துறைகளிலிருந்து வரலை. அதனால் அது ஆய்வு நிலையில் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை அது அங்கீகரிக்கப்பட்டு ஆய்வுக்குட்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கடலுக்கு அடியில் போக்குவரத்து அமீரகம் மற்றும் இந்தியாவிற்கு இடையில் தொடங்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். நிறையா அமீரகம் பற்றிய செய்திகள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் வர இருக்குது. வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்.